கால் பண்ணியிருக்காங்க. 25 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியை அது முடிவு எடுக்குது நம்ம மாநாடு நடத்தணுன்ட்டு. அதில் போயெலாம் என்னோடய கருத்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன். ஆகஸ்ட் 17 மரங்களின் மாநாடு நடத்துகிறேன். மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் செய்வோம். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில் வாங்க பாருங்கள், மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் மாடுகள் மாநாடு நடத்துனீங்க சார், அதன்படி தான் செயல்படுறாருன்னு ஒரு கொள்கை சொல்லுங்கள். பிறப்புக்கும் ஒரு கொள்கை இல்லாது எங்கள் வேதம். அதை போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு முதல்ல எடுத்து வச்சதுக்கு அரசியலில் யார்? நான் தான். என்னுடைய உறுப்பினர் அட்டை யாராவது வச்சுருக்கீங்களா? கேட்றா இதை கிட்டத்தில் பாருங்கள், கீழே என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டது முதல் நான் தான். இது கொள்கை இல்லை, எங்கள் வேதம். கொடியில் 2 வண்ணம் இருக்குது, அது யார் வச்சுருந்தது? அதெல்லாம் பேச்சு கொண்டிருக்கல. நீங்கள் மாடுகள் மாநாடு போட்டது பயங்கரமாக கால் பண்ணி உங்களை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது மரத்துக்கு போறீங்க, அது என்ன? இல்லை உயர்தினையை நம்பலையா? இப்போ உயர்தினை ஒழுங்காக வாழணும்னா இந்த அகிரினை நீங்கள் சரியில்லை, அது வாழணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள்லாம் போய் காஃபி பால் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களா? தயிர், மோரெலாம், நெய், வெண்ணெய்லாம், சீஸ், பாலாடை கட்டியெல்லாம் சாப்பிடுவீங்களா? அது எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? ஆவின் பால் விற்கிதா இல்லையா? உங்கள் அரசு விற்கிதா? எங்கே? கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குதா இல்லையா? அது எதுக்கு இருக்குது? கால்நடை எங்கே இருக்குது? அதுக்கு எப்படி எதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது? சொல்லுங்கள் நீங்கள் யாராவது. நியாயமாக கால்நடைத்துறை மனோ தங்கராஜ் சொல்கிறார்ல, படித்த இளைஞர்கள்லாம் ஆடு மாடு வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. அது எதுக்கு சொல்கிறாப்ல? அது எதுக்கு சொல்கிறாப்ல? உங்களுக்கு சொல்கிறவன் நாங்கள்னால தெரியுது. இன்னொரு 5-6 ஆண்டுகளில் சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்கள, அப்போ தெரியும். ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்து நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி, புழுக்கை, சிறுநீர் இல்லாமல் மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே, ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கேருந்து வரும்? ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எவ்வளோ தடவை சொல்கிறது? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோ? 1,38,070 கோடி இருக்கு. சாராயம் 50,000 கோடி தான் உன் நாட்டில். நீ பால் விற்காமல் சாராயம் விற்றுட்டு அலையிற. ஒன்றே வளர்க்க சொல்லலையே. மாடு வளர்ப்பதும் பணியாக இருக்கணும். எங்கள் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தார் காமராஜ். அரசு பணியா இல்லையா? அரசு பணியா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன். அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தீங்களா இல்லையா? இப்போ நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் இருந்து பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்களா? சாராயம் விற்கிறதுக்கு அரசு பணிக்கு அனுப்புறீங்க. எம்எஸ்சி, எம்பிஏ, பிஹெச்டிலாம் படித்த பிள்ளைய போய் வேலை செய்கிறாங்க. இந்த 13 லட்சம் பேர் இந்த டிஎன்பிசியில் எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறானே, அவனுக்கு பதில் வச்சுருக்கியா? 14,000 பேர் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெற்று வெளியில் நிற்கிறானே, அவனுக்கு பதில் வச்சுருக்கியா? 17 ஆசிரியர் நிரந்தர பணிக்கு நிற்கிறானே, அதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? சொல்லுங்கள். பல ஆயிரம் இடங்கள் மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில் நிரப்பப்படாமல் இருக்கு, அதுக்கு ஏதாவது பதில் வச்சுருக்கீங்களா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. ஆடு மாடு மேய்க்கணும். உலக நாடுகளின் பொருளாதாரத்தை பார். பிரேசிலை பார். பிரதமர் பேசுகிறார் பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அப்போ கைதட்டிட்டு உட்காந்துருந்தா பால் நாளில் டைரி டேயில் பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது, சந்தை இருக்குது, அதிலே நம்ம தற்சார்பு அடைய முடியும்னு பேசுனது இருக்குது. இதெல்லாம் பார்க்குறீங்களா ஊடகவியலாளர்கள்? நீங்கள் அறிவு இருக்குது தானே? நான் பேசுகிறது புரியுது தானே? இப்போ பசுமை பாதுகாக்கிறதுன்னு பாஜக சொல்கிறதையும் நீங்கள் இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறதையும் ஒன்றா பார்த்து விமர்சனம் செய்கிறாங்க. விமர்சனம் தான், அதை போய் பேசிக்காதே. விமர்சிக்கிறவனுக்கு வேலை விமர்சிக்கிறது, எனக்கு வேலை அந்த விமர்சிக்கிறான்ல அவனுக்கும் சேர்த்து போராடுறது. உங்களுக்கு புரியுதா? விமர்சிச்சுட்டு போய் அவன் வீட்டில் தயிர், மோர், நெய், பால் சம்மந்தப்பட்ட, மாடு சம்மந்தப்பட்ட எதையுமே நாங்கள் சாப்பிட்றதுலையும் சொல்ல சொல்லுங்கள், என்னை விமர்சிக்க சொல்லுங்கள். இவங்க பீஃப் திருவிழா, மாட்டுக்கறி திருவிழா, பீஃப் பிரியாணி, அதெல்லாம் இந்த கழகங்கள் போடுதா இல்லையா?
உங்கள் தொடையை வெட்டி போடுறீங்களா இல்லை மாட்டு தொடையை வெட்டி போடுறீங்களா? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.